ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ. ஆமாங்க, இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமில்ல, நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட. இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா டே 2 மாடி தோட்டத்தில் இருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டே 1 மாடி தோட்ட வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டம் எப்படிலாம் அமைச்சோம், அதில் என்னென்ன விதைகள் எல்லாமே போட்டோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் போட்ட விதைகள் எல்லாம் என்னாச்சு, அதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க டே 1 மாடி தோட்டத்தோட ஃப்ளாஷ்பேக் வீடியோ. இந்த வீடியோ தான் நம்ம லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம போட்ட விதைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் போட்ட சிகப்பு தண்டு கீரை விதை. நல்லாவே முளைச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவே முளைச்சி வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மிளகா விதையும் போட்டிருந்தோம். கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த மிளகா விதை. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி விதையும் போட்டிருந்தோம். இதுவும் கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்தது தான். நல்லாவே முளைச்சிருக்கு. இன்னொரு பேக்லேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை விதை போட்டிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்ல நெருக்கமாகவே முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செடியை வர கடையிலேருந்து போட்டிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா 6 விதைகள் போட்டதில் 5 விதைகள் நல்லா முளைச்சிருந்துச்சு. ஒரு விதை பார்த்திங்கன்னா முளைச்சே வரல. இதெல்லாம் விதை போடுறதுல சகஜம். எல்லா விதையும் முளைச்சி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு விதை முளைச்சி வரும், இன்னொரு விதை முளைச்சி வராமல் கூட போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதை. நம்ம போட்ட எல்லா விதையுமே நல்லாவே முளைச்சிருந்துச்சு. நம்ம காய்கறி விதை வாங்குகிற கடையில் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் வெண்டைக்காய் போட்டிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. போட்ட எல்லா விதையுமே ஓரளவு நல்லா முளைச்சி வந்துருச்சு. கொத்தவரங்காய் விதை தான் கொஞ்சம் நெருக்கமாக போயிடுச்சு. இது தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கலவை. ஒரு அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாம் என்னங்கிறத வாங்க சொல்கிறேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு என்ன மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் எப்படியெல்லாம் மண்கலவை ரெடி பண்ணுறேன்னா, இது பார்த்திங்கன்னா கோகோபீட், இது பார்த்திங்கன்னா செம்மண், இது பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டுச்சாணத்தோட எரு. இது மூணையும் சம அளவு எடுத்துக்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோகோபீட்டில் இந்த மாதிரி தேங்காய் நார் நல்லா அரைப்படாமல் இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சிடணும். ஏன்னா அது ரொம்ப ஓவர் அதிகமாகிருச்சுன்னா ஒரு மாதிரி வெப்பம் அதிகமாகும். அதனால் செடிகள் வாடி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன். இது ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. இதை எடுத்து நம்ம தொட்டியில் மூடாக்கா கூட நம்ம போட்டுக்கிடலாம். இது மூணையும் ஒன்றா கலந்து தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மண்கலவை தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நம்ம பேக்கில் நிரப்பி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பொலன்னு மண்கலவை லூஸாக இருக்கும். அப்போ தான் இந்த மண்கலவை ரெடி பண்ண உடனே நம்ம விதைகள் பார்த்திங்கன்னா விதைச்சிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 10லேருந்து 15 நாளைக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறணும். அதில் அப்போ தான் அந்த மண்கலவையில் நுண்ணுயிர்களோட பெருக்கம் நல்லாயிருக்கும். உடனே போட்டுட்டோம்னா அது மக்கிற மாதிரி இருக்கும்போது, வெப்பம் அதிகமாகும் போது ஹீட்டு தாங்காமல் விதைகள் காஞ்சு போகிறதுக்கு அல்லது கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம உடனே விதைக்காமல் கொஞ்சம் நாள் கழித்து விதைச்சி விட்டால் நல்லது. இப்படி தாங்க நான் மண்கலவை ரெடி பண்ணுறேன். நீங்கள் எப்படிலாம் மண்கலவை ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் ஆட் பண்ணுவாங்க. நம்ம முதன்னு இப்போ தான் நம்ம மண்கலவை ரெடி பண்ணுறோம். அதனால் நம்ம உயிர் உரங்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா மண்ணில் போதுமான சத்துக்கள் இருக்கும். இதே மண்கலவையை நம்ம அடுத்த வருஷம் ரெடி பண்ணும் பொழுது அதில் நம்ம உயிர் உரங்கள் கொடுத்தா கொஞ்சம் நுண்ணுயிர்களோட பெருக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மாட்டுச்சாணம் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுக்கிறதுனால அதிலேயே நுண்ணுயிர்கள் அதிகமாகவே இருக்கும். அதில் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி வந்துக்கிட்டால் போதும். விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வரும். அப்படி சத்துக்கள் பத்தலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம மண்கலவை ரெடி பண்ணி செடி வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவு மேலே மண்ணை போட்டு வச்சுட்டே வந்திங்கன்னா நமக்கு நல்ல அறுவடையை எடுக்கலாம். ஒரு வழியாக பேக்கில் பார்த்திங்கன்னா மண் எல்லாமே நிரப்பியாச்சு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்கன்று தான் ஊன போகிறோம். நம்ம கத்திரி நாற்று விதை விட்டு வச்சுருக்கோம். அதுதான் நம்ம எடுத்து ஊன போகிறோம். கத்திரிக்கன்று பார்த்திங்கன்னா பூ வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது ஊன்ற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி எடுத்தது. நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எல்லா செடியுமே ஓரளவு நல்லா வளர்ந்துருச்சு. அறுவடை எடுக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு. நம்ம சிகப்பு தண்டு கீரை எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ரெடி பண்ண மண்கலவையோட செடிகளோட வளர்ச்சி இதுதான். செடி எல்லாமே பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வச்சுருக்க பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பேக்கு தான். ஆனால் செடிகள் வந்து நல்லாவே ஓரளவு வளர்ந்துருச்சு. நம்ம இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கிற மண்கலவை ரெடி பண்ண கத்திரிக்காய் செடிகளோட வளர்ச்சி இதுதான். விதை போட்டு இந்த மாதிரி இருந்த சிகப்பு தண்டு கீரை தான் நம்ம ரெடி பண்ண மண்கலவையிலேருந்து இதுவரை எந்த ஒரு உரமே ஆட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மண்கலவையிலேருந்து தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருந்த மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி தான் இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு செடி நாற்று செடியும் பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாகவே வந்திருக்கு. நல்லா பச்சைக்கட்டி வந்திருக்கு. தக்காளி செடியுமே நல்லா வந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம தோட்டத்துக்கு நாற்றே வாங்க தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் செடி விதை போட்டு வளர்ந்ததுக்கப்புறம் இது நம்ம ரெடி பண்ண மண்கலவையில் எந்த ஒரு உரமே சேர்க்காம ஆரம்பத்தில் ரெடி பண்ண மண்கலவையில் வளர்ந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த அறுவடை வீடியோகள் எல்லாமே வர காத்துக்கிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூரிய ஒளியைப் போல உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரகாசமாகவும், காலண்டர் தேதியைப் போல உங்கள் கவலைகள் எல்லாமே நாள்தோறும் கிழிந்து போகவும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அக்ரிமேக்ஸ் கௌசி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ரிமேக்ஸ் கௌசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.